இந்த மாதிரி எந்த தலைவனும் யோசிக்கல. உண்மையாலுமே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது தேவையே கிடையாது. இதுதான் நிரந்தர தேர்வு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சும்மா போலியான வாக்குறுதி நாங்கள் கொடுக்க மாட்டோம், மக்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குற ப்ராக்டிக்கலான திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சூப்பராக இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு திட்டமே போதும். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வாக்கு சதவீதம் பெண்கள் மத்தியில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தொடர்ந்து பெண்களுக்கு பல வாக்குறுதிகள் பல திட்டங்கள் தமிழக அரசு ஒதுக்கி கொண்டு இருக்கு. முக்கியமாக பெண்களோட வாக்குகள் திமுகவுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தே இலவச பேருந்து விட்டாங்க. ஆனால் அந்த இலவச பேருந்துனால் பெரிய ப்ராப்ளமே வெடித்தது. பல பேர் அந்த இலவச பேருந்து உதவியாக இருந்தாலும் முக்கியமாக மாணவர்களுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு பேருந்துகள் வசதி கம்மி பண்ணி இலவச பேருந்துகள் அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதனால் பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் பெண்கள் ஒழுங்காக மதிக்காம ஓட்டுநர்களும் முக்கியமாக அமைச்சரே ஓப்பனாக ஃப்ரீயாக தானே போறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி 1000 ரூபாய் திட்டம். ஸோ பெண்களுக்கு வீட்டு குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. ஆனால் அது 1 கோடி பெண்களுக்கு தான் போய் சேர்ந்தது. இப்போ 1.5 கோடி பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு தேர்தல் நெருங்குவதால். ஸோ இப்போ 1500 ரூபாவாக அதை அதிகரித்திருக்காங்க. 2 கோடி பெண்களுக்கு அது போய் சேர்ற மாதிரி நாங்கள் திட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு மாதம் தோறும் 1500 ரூபாய் கிடையாது 2000 ரூபாய் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாய் மாதம் தோறும் கொடுக்கப்படும், குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப அட்டைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி பேரம் பேசுகிற மாதிரி நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம், நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தோட வாயை அடைக்கிற விதமாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான திட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு ப்ராப்பரான வேலை வாய்ப்பு. ஸோ ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும், ப்ராப்பரான வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள் 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை விட 50 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தால் அந்த 50 லட்சம் பெண்களால் அடுத்த 1 கோடி பெண்கள் உருவாகுவாங்க, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பு தான் நிரந்தர தேர்வு. ஸோ இப்போ ஒரு 2 வருஷம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாதம் 1000 ரூபாய் வச்சு எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா? ஆனால் அதே பெண்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குற விதமாக ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்தா, ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பெர்மனன்ட் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன். ஸோ அவங்களுக்கும் இலவசமாக வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு அவமானம் இருக்காது. ஸோ நானும் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கும். இதுதான் உண்மையாலுமே பெண்களுக்கு நீங்கள் செய்கிற சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் இதை தன்னோட முதல் திட்டமாக வாக்குறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தளபதி விஜய் அவர்கள் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு விஷயம் தளபதி அவர்கள் சொல்றாங்க. இதை ஒரு வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா எந்த அளவுக்கு ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் ஆண்கள் பெண்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் திட்டம் பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற விஷயம் 2 பேர்த்தையும் பிரித்து கொண்டு தான் இருக்கு. ஆண்கள் மேலே பெண்கள் கீழே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரித்து கொண்டு தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பெண்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது பெண்கள் திமிராக நடப்பாங்க, திமிராக இருப்பாங்க. ஸோ நாங்களும் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிங்க பெண்கள் உருவாவாங்க. தமிழகம் வளரும், தமிழக அரசு வளரும், தமிழக பெண்கள் வளருவாங்க, குடும்பங்கள் வளரும், நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் இந்த ஒரு திட்டத்தால். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு திட்டம் எந்த அளவுக்கு தமிழகத்தை இம்பாக்ட் பண்ணும்? உங்கள் பர்சனலாக உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணும்?